அடேங்கப்பா, இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சா சமையல் வேலை பாதி மிச்சமாகும். சமையலறையில் வேலை செய்வது மிகவும் சவாலானது. அதை சுத்தமாக வைத்து சமைப்பதற்கு அதிக நேரம் எடுக்கும். ஆனால் சில குறிப்புகள் சமையல் வேலைகளை மிகவும் எளிதாக்கும். சமையலறையை சுத்தமாக வைத்திருப்பது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகவும் சிறந்தது. எந்த விதமான நோயும் வராமல் தடுக்கிறது. ஆனால் அதிக நேரம் எடுக்கும் இந்த வேலையை எளிதாக தவிர்க்க முடியாது. பொதுவாக சப்பாத்தி செய்யும் போது மாவு பரப்பப்படும். மீண்டும் சுத்தம் செய்வது கடினம். எனவே சப்பாத்தி செய்யும் போது துணியை கீழே போட்டு பிசையலாம். அதனால் மாவு ஒரு பக்கமும் விழாது. பிறகு அந்த துணியை மட்டும் சுத்தம் செய்து கொள்ளலாம். முட்டை உடையாமல் இருக்க முட்டையை வேக வைக்கும் போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பிறகு உப்பு சேர்த்து 10 நிமிடம் மிதமான சூட்டில் வேக வைக்கவும். அதேபோல் முட்டை கெடாமல் இருக்க அதன் நுனி பகுதி கீழ்நோக்கி இருக்குமாறு வைத்துக் கொள்ளுங்கள். குக்கரில் சாதம் உதிரியாக வர அரிசி ஊற வைக்கும் போது குளிர்ந்த தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். அல்லது ஊற வைக்கும் தண்ணீரில் ஐஸ் கட்டிகளை சேர்த்து ஊற வைத்தால் குக்கர் சாதம் உதிரியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அடி பிடிக்காமலும் இருக்கும். இஞ்சியில் அதிக மண் உள்ளது. அதை சுத்தம் செய்வது மற்றும் தோல் உரிப்பது கூட உங்கள் நேரத்தை கெடுக்கும். அதனால் சுமார் 2 முதல் 3 மணி நேரம் இஞ்சியை தண்ணீரில் போட்டு ஊற வைத்துவிட்டு பிறகு சுத்தம் செய்தால் மண் இல்லாமல் எளிதில் உரிக்க முடியும். நீங்கள் சமைக்கும் போது இறைச்சியை வெட்டுவதற்கு முன் இறைச்சியை சற்று சுடுநீரில் வைத்து நன்றாக கழுவி விட்டு வெட்டினால் நீங்கள் விரும்பும் வழியில் எளிதாக வெட்டலாம். தயிர் கெட்டியாக வர பாலை நன்கு காய்ச்சி பால் வெதுவெதுப்பான சூட்டிற்கு வந்த பிறகு 1 கப் பாலிற்கு 1 ஸ்பூன் தயிர் என்ற விகிதத்தில் கலந்து 6 மணி நேரம் வைத்துவிடவும். பிறகு கெட்டியான தயிர் கிடைத்துவிடும். குக்கரில் பருப்பு வேக வைக்கும் போது பொங்காமல் இருக்க பருப்பை குக்கரில் சேர்த்த பிறகு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கலந்துவிட்டு குக்கர் மூடியின் உட்புறத்தில் லேசாக எண்ணெய் தடவி பிறகு மூடி போட்டால் பருப்பு மேலே வராது. ரவையில் புழு வைக்காமல் இருக்க ரவையை சூடான பாத்திரத்தில் 2 நிமிடம் வறுத்து பிறகு சேமித்து வைக்கவும். அதேபோல் சாம்பார் சுவையாக வர பருப்பை வறுத்துவிட்டு குழம்பு செய்தால் சுவையாக இருக்கும். பச்சை மிளகாய் நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்க ஒரு காற்று புகாத டப்பாவில் வெள்ளை பேப்பர் அல்லது டிஷ்யூ பேப்பரை வைத்த பிறகு அதன் மீது மிளகாயின் காம்புகளை நீக்கி சேமித்து வைக்கவும். கேரட் அழுகிவிடாமல் இருக்க அதன் அடிப்பகுதி மற்றும் நுனிப்பகுதியை நறுக்கி சேமித்து வைக்க வேண்டும். அதேபோல் பாகற்காய் பழுக்காமல் நீண்ட நாட்கள் இருக்க அதனை நறுக்கி விதைகளை நீக்கி சேமித்து வைக்கவும். சர்க்கரை மற்றும் நாட்டு சர்க்கரையில் எறும்பு வராமல் இருக்க அதை சேகரித்து வைக்கும் மூடியில் ஏதேனும் பேப்பர் அல்லது டிஷ்யூ பேப்பரை வைத்து பிறகு மூடி போட்டு வைக்கவும். இதுபோன்ற எளிமையான குறிப்புகளை உங்கள் கிச்சனில் பயன்படுத்தி பாருங்கள். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.